ராஜேஷ்குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 19. சிப்பந்திகள் பயன்படுத்தும் வழி என்று ஆங்கிலத்தில் போர்டு வைத்திருந்தது. தர்மா அதை லட்சியம் பண்ணாமல் நிதானமாய் மேலேறினான். இரண்டு ஃப்ளோர்களை கடந்தால் சின்ன லேண்டிங் செல்லலாம். அதை ஒட்டினார் போல தாமினி தங்கியுள்ள அறையின் பின்பக்க சிட் அவுட். அந்த லேண்டிங்கை நோக்கி மேலேறி சென்றான். 10-15 படிகள் ஏறியிருப்பான். யார் நீங்க? என்ன வேணும்? குரல் அவனை நிறுத்தியது. கையில் சில்வர் ட்ரேயுடன் யூனிஃபார்ம் அணிந்த சிப்பந்தி ஒருவன் பின்னால் தெரிந்தான். வேகமாய் படிகளில் மேலேறி வந்து கொண்டிருந்தான். இது கிச்சன் போகிற வழி. முன்னாடி போர்ட்டிகோ வழியாக போங்க. ஒரு வினாடி அமைதி காத்த தர்மா சமாளித்தான். என்னோட நண்பரை பார்க்கத்தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இங்கே கேட்ரிங் இன்சார்ஜாக இருக்கார். பேர் பசவப்பா. தர்மா எதிர்பார்த்த மாதிரியே அவன் யோசித்தான். இவ்வளவு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் நிறைய பேர் பணியாற்றி கொண்டிருக்க வேண்டும். புதிதாக ஆட்கள் சேருவார்கள். தர்மா தொடர்ந்தான். அவர் இங்கே சேர்ந்து ஒரு வாரம்தான் ஆகுது. இந்த வழியாக மேலே வர சொன்னார். அப்போ சரி, மேலே போய் பாருங்க சொல்லிவிட்டு அவன் வேகமாய் தர்மாவை கடந்து படிகள் ஏறி சென்றான். தர்மா நிதானமாய் அந்த லேண்டிங்கை தொட்டான். மேலும் கீழும் பார்த்தான். மெல்லிய வெளிச்சங்களோடு கிச்சனும் கீழே அரை இருட்டான தரைப்பகுதியும் தெரிந்தது. அவன் நின்றிருந்த லேண்டிங் முழுவதும் இருட்டை வாங்கியிருந்தது. ஆள் நடமாட்டங்களற்ற அந்த சில நிமிஷங்களை பயன்படுத்தி சட்டென அங்கிருந்து ஒரு சின்ன தாவலில் சிட் அவுட்டுக்கு இடம் பெயர்ந்தான். வெறுமன சாத்தியிருந்த சிட் அவுட் கதவை மெல்ல தள்ளினான். ரோஜா நிறத்தில் மெல்லிய நைட்டி கவுன் அணிந்திருந்த தாமினியின் கையில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்க கலர் டிவியில் சேனல்களை மாறிக்கொண்டிருந்தன. தோல் பையின் ஜிப்பை சத்தமில்லாமல் பறித்து கத்தியை எடுத்துக்கொண்ட தர்மா முகத்தை கர்ச்சீஃபால் கட்டி கொண்டான். பின் தாமினியை நோக்கி அழுத்தமாய் மெல்ல நடை போட்டான். அவனுக்கும் தாமினிக்கும் இடையே இருந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது. 10 அடி, 8 அடி, 6 அடி, 4 அடி. எவ்வளவோ ஜாக்கிரதையாய் நடந்து வந்தும் தர்மாவின் இடதுகால் பெருவிரல் டீப்பாயில் லேசாய் இடித்துவிட தாமினி சற்றென்று திரும்பி பார்த்தாள். கையில் கத்தியோடு நிற்கிற அவனை பார்த்ததும் சற்றென்று பின்வாங்கி ஒரே பாய்ச்சலாய் பாய்ந்து குளியலறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டு கொண்டாள். தர்மா திடுக்கிட்டு போய் கதவை தள்ளி பார்த்துவிட்டு சிட் அவுட்டுக்கு வந்து படிகளில் தாவி கீழே இறங்கி ஹோட்டலின் தளத்துக்கு வந்தான். காலியான ஆட்டோ ஒன்று காத்திருக்க ஏறிக்கொண்டான். எங்கே சார் போகணும்? டவுன் ஸ்ட்ரீட். ஆட்டோ வேகம் பிடித்து கொண்டு ரோட்டில் சீறியது. 10 நிமிஷ பயணம். டவுன் ஸ்ட்ரீட் வந்தது. தர்மா இறங்கி கொண்டு காசை கொடுத்து அனுப்பிவிட்டு சாலையோலத்தில் இருந்த எஸ்டிடி பூத்துக்குள் நுழைந்தான். கண்ணாடி கதவை சாத்தி கொண்டு டயலில் எண்களை தட்டி சென்னையில் இருந்த திருச்சிற்றம்பலத்தை பிடித்தான். ஐயா, நான் தர்மா பேசுகிறேன். என்ன காரியத்தை முடிச்சிட்டியா? இல்லைங்க ஐயா. ஏன் தப்பிச்சிட்டா? எப்படி? என்னை பார்த்ததும் குளியலறைக்குள்ளே ஓடி போய் கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டா. கதவை உடைக்க உள்ளே போகிறது சாத்தியம் இல்லாததுனால திரும்பி வந்துட்டேன். உன்னை பார்த்துட்டாளா?